வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு 2 விதமான மில்க் ஷேக் பண்ண போறோம். வெள்ளரி பழ மில்க் ஷேக்கும் கேரட் மில்க் ஷேக்கும். வெள்ளரி பழத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. நமக்கு சம்மர்ல கிடைக்கும் போது இந்த பழத்தை வச்சு நம்ம மில்க் ஷேக் பண்ணி குடிக்கலாம். சாதாரணமா வெள்ளரி பழம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி குடிப்பாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெள்ளரி பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாதியை கட் பண்ணி தான் நம்ம அந்த மில்க் ஷேக் ரெடி பண்ண போறோம். இப்ப இந்த பழத்தில் உள்ள மேல் தோலை சீவிடலாம். தோல் சீவிட்டு இதை 2ஆ கட் பண்ணிருங்க. உள்ள விதைகளை எடுத்துடலாம். வெள்ளரி பழம் கிடைச்சா மிஸ் பண்ணாம நீங்க வாங்கி இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. விதைகளை எடுத்துட்டு இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெள்ளரி பழ பீசஸ் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளெண்டர்ல எடுத்து வச்ச வெள்ளரி பழத்தை சேர்க்கிறேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா ஏலக்காய் பவுடர். இதுல காய்ச்சி ஆற வச்ச சில்லுன்னு உள்ள பால் 1/2 கப் சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு மறுபடியும் இதுல 1/2 கப் சில்லுன்னு உள்ள பால் சேர்க்கிறேன். நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கங்க. இந்த மில்க் ஷேக்கை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நான் இதுல கொஞ்சமா ஐஸ் கியூப் சேர்த்து சர்வ் பண்ண போறேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சமா கட் பண்ண பாதாம் பீசஸ். ஹெல்தியான டேஸ்டான வெள்ளரி பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கேரட் மில்க் ஷேக் பண்றதுக்கு 150 கிராம் கேரட்டை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய தோலை சீவிட்டு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கேரட் 1 கப் அளவுக்கு இருக்கு. இந்த பிளெண்டர்ல கட் பண்ண கேரட் 10 நிமிஷமா வெந்நீர்ல ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் ஒரு 5-6, அதே மாதிரி வெந்நீர்ல ஊற வச்ச 5-6 முந்திரி, 5-6 கிஸ்மிஸ் பழம், இதையும் வெந்நீர்ல ஊற வச்சு சேர்க்கிறேன். ஒரு ஏலக்காய் உள்ள தோலை நீக்கிட்டு விதைகளை மட்டும் சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை அல்லது தேன் வேணாலும் சேர்த்துக்கங்க. இதுல காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் சில்லுன்னு உள்ள பாலை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு இதுல சில்லுன்னு உள்ள பால் 3/4 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு. நம்ம இதுல முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இந்த மில்க் ஷேக்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கேரட்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. கேரட்டை இந்த மாதிரி மில்க் ஷேக்கா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.